அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரித்திகாக்கு இந்திராணி மேல பயங்கர கோவம். ஷாப்பிங் விஷயத்துல என்னை இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஏதாவது அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாள் இந்திராணி கிட்ட போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க போகுது, அதனால மினிஸ்டர் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு காலையில 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீ கரெக்டா போயிட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சா நமக்கு நிறைய க்ரோர்ஸ் லாபம் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நாளைக்கு காலையில ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சேன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு கிளம்பி போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு 4 மணிக்கு அலாரம் வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்திராணி தூங்கிடுவாங்க. ரித்திகா உதய பெருமாள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு உன்னை எப்படிலாம் பழி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்திராணி தூங்கினதுக்கு அப்புறமா இந்திராணியோட ரூமுக்கு போயிட்டு அந்த அலாரத்தை மாத்தி வைக்கிறாங்க. 4 மணிக்கு வச்ச அலாரத்தை 9 மணிக்கு மாத்தி வச்சுட்டு வெளியில வராங்க. அப்போ அயலி அங்க பாத்துருவாங்க. ரித்திகாவை பார்த்ததுமே நீ என்ன இங்கிருந்து வர அப்படின்னு கேட்க நான் சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக என்ன கேள்வி கேட்குற, ஆமா நீ எதுக்காக இப்ப இங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல எந்த வேலையை பண்ணணும்னு வந்தியோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு, என்னை இங்க பார்த்த விஷயத்தெல்லாம் நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு ரித்திகா சொல்றாங்க. அயலிக்கு அப்பவே சந்தேகம் வருது, என்ன இவ எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ரித்திகா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. ரித்திகா அங்க உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. யார் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்போ ஜமுனா சொல்றாங்க, என்ன இப்படி கேட்குறீங்க, என் பொண்ணு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாரும் கூடவும் சேர்ந்து அயலி ஏன் ஷாக் ஆக, ஏ அயலி என்ன நீ அப்படி ஷாக் ஆகுற, உனக்கு இது தெரியாதா என்ன, அவங்க தான் ஏதோ அவங்களுக்கு தெரியாம ஷாக் ஆகுறாங்க, நம்ம வீட்டில எல்லாம் அவள் சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சு இப்படி தானே பூஜை பண்ணுவா அப்படின்லாம் சொன்னதுமே அயலிக்கு ஒண்ணுமே புரியல. ரித்திகா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஆரத்தி காமிக்கலான்னு நேரா உதய பெருமாள் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அவர் தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறமா ரித்திகா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தட்டு கையில வச்சுக்கிட்டே அப்படியே குனிறாங்க. குனியும் போது அந்த கற்பூரம் கீழே போய் விழுந்துரும். தரையில விழுந்ததுமே ரித்திகா சொல்றாங்க, இதுக்கு மேல அதை எடுத்து தட்டுல எல்லாம் வைக்க முடியாது, அதனால நீங்க எல்லாரும் அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உடனே ஜமுனாக்கு என்ன பட்டதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. உடனே ரித்திகாவை திட்டுறாங்க, என்ன பேசுற நீ, ஏதாவது ஒழுங்கா பண்றியா நீ அப்படி இப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறமா அயலி என்ன பண்றாங்கன்னா அந்த கற்பூரத்தை ஒரு பூவால எடுத்து மேல வைக்கிறாங்க தட்டுல வச்சுட்டு. அதுக்கப்புறம் ரித்திகா யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த இந்திராணி இன்னும் எந்திரிச்சு வரல, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இங்க ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது அப்படின்னு ரித்திகா ரொம்ப ஆர்வமா இந்திராணி அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண போறா அப்படின்னு அந்த சந்தோஷத்துல நின்றுட்டு இருப்பாங்க. 9 மணி ஆனதுமே ஆமா இந்திராணி எங்க அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, மினிஸ்டரை பார்க்கணும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா ஆமால நிறைய கோடி லாபம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொன்னதுமே உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்னு கேட்க இல்ல மாமா நீங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்நேரம் 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு, அதனால இந்திரனை எப்பவோ கிளம்பி போயிருப்பா அப்படின்னு சொன்னதுமே அப்ப அயலி இல்லையே நாம வாசல்ல செருப்பையும் காரையும் பார்த்துமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் போயிட்டு அயலி பாக்குறாங்க. அப்ப காரும் இந்திராணியோட ஸ்லிப்பர் வெளியில இருக்கும். இது பார்த்ததுமே உள்ளே சொல்றாங்க, இல்லை இந்திராணி என்னை இன்னும் எங்கேயும் வெளியே போகலை, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அது எப்படி வீட்டில் இருக்க முடியும், இப்போவோ போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல ஆமாங்க மாமா ரித்திகா சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான், அவங்க எப்பவுமே பங்க்சுவல் ஆச்சே, இதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 9 மணிக்கு அலாரம் அடிக்குது. அப்போ இந்திராணி எடுத்து பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இது 9 மணிக்கு அடிக்குது, நான் 4 மணிக்கு தானே வச்சேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுத்து பார்த்ததுமே மினிஸ்டரோட பிஏ நிறைய முறை கால் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் அவங்க கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த டென்ஷன்ல இந்திராணி கீழே இறங்கி வராங்க. அப்போ ரித்திகா சொல்றாங்க, என்ன நீ இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க போல இருக்கு, நீங்களும் என்ன மாதிரி சோம்பேறி ஆயிட்டீங்களா, பரவாயில்ல எப்போவாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கிறது உண்டுதான் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், எப்படியோ தூங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வெறுப்பத்துற மாதிரி பேச இந்திராணி இங்க பாரு ரித்திகா இப்போ எனக்கு உன் கூட ஆர்கியூ பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நான் 4 மணிக்கு தான் அலாரம் வச்சேன், ஆனா எப்படி 9 மணிக்கு அடிச்சதுன்னு எனக்கு தெரியல, நான் தான் கரெக்டா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து தான் வச்சேன் அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது தப்பா வச்சுட்டு இருப்பமா அப்படின்லாம் சொல்றாங்க. கிடையாது நான் சரியா தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அயலி யோசிக்கிறாங்க, நேத்து நாம ரித்திகாவை பார்த்தோமே அப்போ இவ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு ரித்திகா,
ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ தானே அந்த அலாரத்தில் டைமை மாற்றின. நேற்று நான் நைட்டு உன்னை பார்த்தேன். இங்கே பாரு, நீ பண்ண தப்பு மட்டும் வெளியில் தெரிஞ்சது, அவ்வளோதான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு கேட்க, ரித்திகா இங்கே பாரு, நான் எதுக்காக மாற்ற போகிறேன், எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்லாம் வந்து ரித்திகா இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அயலி வந்து விடாமல் அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்திராணி வந்துட்டு அயலி எதுக்காக ரித்திகாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறா, ஒருவேளை இந்த ரித்திகா தான் மாற்றிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ வந்து தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு இந்திராணி சொல்லும்போது, உன்னோட ரூமுக்கு வந்து யார் மாற்ற போகிறாங்க அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அயலி ரித்திகாவை தனியாக கூட்டிகிட்டு போனதுனால இந்திராணி வந்து அங்கே நின்று கேட்குறாங்க. அப்போ அயலி இதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது இந்திராணி அதை கேட்டுடுறாங்க. நேராக வந்து ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, ரித்திகா ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ தான் இந்த அலாரத்தை மாற்றி வச்சு அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு அப்படியே ரித்திகா ட்ராமா பண்ணுறாங்க. பார்த்தீங்களாம்மா, என்னை எப்படிலாம் வந்து என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொன்னதுமே ஜமுனா, அப்படி அலாரத்தை அவள் மாற்றி வைக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, ஏன் இப்படிலாம் தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடுற அயலினி அப்படின்னு சொல்லி அயலியை பிடிச்சிக்கிட்டு திட்டுறாங்க. அப்போ இந்திராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு ரித்திகா, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, எதுக்காக நீ வந்து அலாரத்தை மாற்றி வச்ச, நீ தான் மாற்றி வச்சியா, உண்மையை சொல்லு, உங்கள் அம்மா மேலே சத்தியமாக நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரித்திகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பயங்கரமாக இந்திராணி ரொம்ப கோவத்தோடு கேட்க ரித்திகா வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் மாற்றினேன் அப்படின்னு சொன்னதுமே ரித்திகாவோ பல இந்திராணி அறையிறாங்க. நீ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உனக்கு தெரியுமா, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருந்தா நிறைய லாபம் வந்திருக்கும், அதையும் தாண்டி நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் கிடைச்சிருக்கும், இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக கெடுத்துட்டியே, உனக்கு இப்படிலாம் எப்படி பழி வாங்குற குணம் வருதுன்னே எனக்கு தெரியல, இப்படி ஒரு பொறாமை குணத்தோட வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்திருக்கேன், இப்படி பழி வாங்குற குணம் உனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரித்திகாவை ரொம்ப திட்டுறாங்க. உடனே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போ, இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரித்திகா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இப்படியே நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு முறையும் நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன், இந்த அளவுக்கு நீ வந்திருக்கியே, இவ்வளோ பொறாம குணம் உன் மனசில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. இந்திராணி ரொம்ப கோவமாக பேச வந்து ரித்திகாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செல்வநாயகி வந்து இந்திராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த ஒரு முறை மன்னிச்சிரு, அவள் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான், அவள் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்கிறாள், அதனால கூட இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், அதனால அவளை ஆஃபீஸ்க்கு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி செல்வநாயகி வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லி இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்திராணியும் வந்துட்டு சரி, நான் இதோட பொறுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் கம்பல் பண்ணதுனால வந்துட்டு ரித்திகாவை அயலி இந்திராணி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரித்திகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, எப்படியோ நாம ஆஃபீஸில் வந்து காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.